அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறி மிகப்பெரிய விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த ஒருவரை தவிர 241 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவி வரும் அதே வேகத்தில் பல்வேறு வதந்திகளும், விபத்தை பற்றி கணிக்கக்கூடிய பல்வேறு கணிப்புகளும், பல திடுக்கிடும் விஷயங்களும் தற்பொழுது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் விபத்தை கணிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆங்கில நாளிதழில் அன்று காலையில் வெளியான விளம்பரம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. பொதுவாக உலக அளவில் மிகப்பெரிய பேரிடர்கள், விபத்துக்கள் ஏதேனும் நடந்தேறினால் அன்றைய நாளில் அது தொடர்பான அல்லது அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து தொடர்பாக பல்வேறு ஜோதிட கணிப்புகள் ஒரு புறமும், சோசியல் மீடியாக்களில் யதார்த்தமாக சிலர் பதிவிட்ட பதிவுகளும் வைரலாகிக் கொண்டு வருகிறது. இருப்பினும் ஒரு பிரபல ஆங்கில நாளிதழில் வெளியான இந்த விளம்பரம் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவுவது மட்டுமல்லாமல் மக்களிடையே பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை மிட்டே என்ற ஆங்கில நாளிதழில் முதல் பக்கத்தில் வெளியான விளம்பரம்தான் இது. கிட்ஸானியா டாட்ஸ் டே அவுட் என்று முதல் பக்கத்தில் ஒரு விளம்பரம் வெளியானது. அதில் ஒரு ஓரமாக ஒரு மிகப்பெரிய கட்டிடத்திற்குள்ளிருந்து ஏர் இந்தியா விமானம் வெளிவருவது போன்ற காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்தது. அதே நாளில் மதியம் நடந்த விமான விபத்தில் கட்டிடத்திற்குள் இருந்து அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய காட்சிகளும் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இரு புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பலரும் இது முன்கூட்டியே கணிக்கப்பட்ட ஒரு செய்தி என்றும், தற்செயலாக நடந்ததாக இருந்தாலும் இது மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு அதிர்ச்சி செய்தி என்றும் இணையதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். காலை வெளியான இந்த விளம்பரத்தை தொடர்ந்து அன்று பிற்பகலே இப்புகைப்படத்தில் உள்ளது போலவே அகமதாபாத்தில் இந்த விமான விபத்து நடந்ததால் பலரும் இதை பார்த்து பயந்து போய் உள்ளனர். கோஇன்சிடென்ஸ் என்று பலரும் இதை ஆங்கிலத்தில் பதிவிட்டிருந்தாலும் அதே போன்று அதே விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பது தற்செயலான செயல் அல்ல என்றும் இதை பார்த்து பலரும் பீதியில் உறைந்து போயுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.